எதுக்கு இவ்வளவு காண்டாகிற? உன்னே மாதிரியா? ஏன் புருஷன் ஏன் புள்ள விஷயமா போனோம், எங்க ஃபேன்ஸ் எங்களுக்கு கொடுக்குறாங்க. உனக்கு யார் ஃபேன்ஸ் இருக்காங்களா? எனக்கு போட்டதுல நீ வலிச்சு வலிச்சு நீ நக்கி புட்டு பெரிய பெரிய வாழைப்பழமா நீ ஊர்ல பூரா தின்னு புட்டு நீ எதுக்கு என்னைய பேசுற? அவர் பொறுத்துக்கிட்டே தானே இருந்தாரு, பொறுக்க முடியாம தானே. இப்ப என்னைய பத்தி கேட்டாங்களா உன்னைய பத்தி கேட்டாங்களா? நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்க அவுத்து காமிச்சா, நான் அவுத்து காமிச்சேன் நீ பாத்தியா? நீ இல்ல அவர் தான் பார்த்தாரா? ஏண்டி சுப்பக்கா, படுக்கிறது அவுத்து காமிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. உனக்கு ரேட்டு பேசுனாங்கல்ல, அந்த அக்கா போட்டதை போட்டாங்கல்ல, திரும்ப திரும்ப நீ நான் அதை பத்தி பேச வேணான்னு நானும் பேசாம இருந்தாலும் 10 நாளா என்னைய பத்தியே பேசிட்டு இருக்கிற. ஏன் எரி என்ன இத்தட்டிய போட்டிருக்கிற? ஐயோ ஐயோ ஐயோ, அத்தை தட்டி பாடியை தூக்கி போட்டிருக்கியா? என்ன இருந்தாலும் ஒரிஜினல் தாண்டி. இதுக்கு இப்படி இருக்கையிலேயே இப்படி இருக்குன்னா ஒரிஜினலா இருந்தா இப்படி ஒரிஜினல் தே வேணாம். உனக்கு வா, வீட்டுக்கு கிளம்பி வா, அவுத்து காமிக்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல அறுத்து ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்குதா இல்லையான்றத பார்த்துட்டு தொங்கு. ஆளு மூஞ்சி மகரையும் என்னமோ உனக்கு பேசணும் சப்போர்ட் கொடுக்குன்றதுனால அப்போ ஒரு நேரத்தில் ஏதோ சொன்னார்ன்றக்கா உட்காந்து அப்படியே அழக்குற. ஐயா அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நீ அந்த தட்டியை கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி உனக்கு வச்சுக்கிற வேண்டியது தானே. எதுக்குடி என்னைய பார்த்து உனக்கு அங்கே அனல் பறக்குது? ஏண்டி எச்சக்கலை, எச்சைய தின்னுட்டு வந்த எச்சக்கலை, என்ன அந்த மனுஷன் நல்லா இருக்கு, என்னமோ நோய்வாயோட பட்டு வந்தாங்க. நான் வந்து பார்த்துக்கிட்டேனே, யாரு உண்மையா இருக்காங்க யாரு பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லி ஜமாத்துல சொன்னோம். செருப்ப கட்டிட்டு உன்னை அடிப்பாங்க. என்ன அங்க இருக்கிறது பூரா உன்னை தூக்கி போட்டு மிதிப்பாங்க. விபச்சாரிக்கு இவ்வளவு வாய் ஆகாதும் தூக்கி போட்டு நல்லி எனக்கு தெருக்கி மிதிப்பாங்க. என்ன அப்படியே சிக்கா பையன் லைன்ல இருக்கிறான்றக்காக ஆடுறையா ஓவரா? எங்க மெயின் சுவிட்ச் சிக்கா பாய் எங்க கூட்டு வந்து வச்சோம்னா எங்க நாங்களும் எப்படி வச்சுக்கிறோமோ நாங்க வச்சுக்கிருவோம். லாக் பண்ணு, ரொம்ப ஆடாத. அப்படியே துட்டிக்கிட்டு பூஜம் ஜெயிப்பது நிஜம். போய உன் புருஷன்கிட்ட போய் உக்காந்து அதுவும் முடியலன்றனால தானே நீ இந்த அடுத்த புருஷனுக்கு எல்லாம் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிற. நீ எல்லாம் என்னைய பத்தி பேசிட்டு இருக்க. அங்க போனா இங்க போனா போயிட்டு வந்து அங்க படுத்துக்கிட்ட. அப்புறம்னா உன்னைய மாதிரி ஊரெல்லாம் மேய்ஞ்சிட்டு என் புருஷன்ட்ட வந்து படுத்துக்கிட்டு நீ என்னையவே வந்து பேசும்போது நான் என்ன உன்னைய மாதிரி நான் ஊரெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு வந்தா எவன் வீட்லயுமா போய் படுத்தேன்? இல்ல உன்னைய மாதிரி கள்ள புருஷன்கிட்ட வந்து படுத்துருக்கிறேனா? என் மாமியார் வீட்டுல படுத்திருக்கேன். ஏன் உனக்கு குப்பு எரியுது? எல்லாம் சிக்கா போயிட்டா எல்லாம் காலையில நான் பேசிட்டேன். என்னைய நம்பி இன்னைக்கு இங்க விட்டுட்டு உட்காந்துருக்கிறாருன்னா நான் எந்த அளவு இருக்கேன்றத ஆண்டவன் அவருக்கு உணர வைப்பான்ல. ஓம் பின்னாடி நான் இப்படி பண்ண விடுவேனா? நீ போனா இந்த இங்க இருக்கையிலேயே கூட ஐயோ பாருடி சத்யா உங்க அண்ணன் இப்படி கிடக்குறாரு பொண்டாட்டி புள்ளண்டா அப்படியே அந்த இதுலயே இருக்கிற, ஏதாவது பார்த்து பண்ணுடி ராசாத்தி. அப்படியா நான் பேசிக்கிட்டு இருந்தேன்? தெரியும் கூட இருக்கையிலேயே நீ ரேட்டு பேசிக்கிற. இதுல வந்து நீ என்னமோ உட்காந்துக்கிட்டு நான் அப்படியெல்லாம் போனேன்னா விடுவேன். நீ அங்க சந்திலேயே சிந்து வாடுறவளாச்சே. ஏண்டி இன்னும் கேட்பேன், நான் உன்னைய பத்தி பேசக்கூடாதுன்னு நான் அமைதியா இருக்கேன். நீ சாக்கடை, அந்த சாக்கடையில நம்ம சந்தனம் தெரியக்கூடாதுன்ட்டு நான் ஒதுங்கி என் உறவுகள் என்னை கட்டுப்படுத்தி உட்கார வச்சுக்கனால அமைதியா இருக்கேன். நீ எதுக்கு என்னை பத்தி பேசுற? உன்னையெல்லாம் இன்னும் அசிங்கமா கேட்பேன். சிக்கா பாய் சொன்னதுனாலதான் அமைதியா. நான் எதுனாலும் நான் பேசி நீ பேசாதன்றாரு, அதனால நான் அமைதியா இருக்கேன். களி ஊத்துறாங்களா பாவம் அந்த மனுஷன். உன்னால நாத்தம் பிடிச்ச சிரிக்கியோட வந்து நாரி போய் கிடக்க ஒரு பொழப்பு. அவர் எப்படி குடும்பத்துல வாழ்ந்து எப்படி குடும்பத்துல சந்தோஷமா இருந்து எப்படி வந்தவர் உனக்கு தெரியுமா? ஏண்டி எச்சக்கலை எச்ச பொறுக்கி ஒன்னாலதான்டி பிச்சை எடுக்காத குறையா உட்காந்துக்கிட்டு சூப்பர் சாட்டும் கேட்கறதும் ஒவ்வொரு தங்கச்சிகிட்ட இதை பண்ண அதை பண்ணுண்டு. இல்லைன்னா என் புருஷன் டேலண்ட்டுக்கு சம்பாதிக்கிற காசுல என் பிள்ளைக்கு எல்லாம் செய்வாரு. பிச்சைக்காரி அம்படி சம்பளத்தையும் பூடிங்கி வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு பஞ்சு வாடியை போட்டுக்கிட்டு ஆளு மூஞ்சி மொகரக்கட்டையும் பாரு. பாட்டு பாடியே சாவடிச்சு போடுவேன். பொத்திக்கிட்டு வந்தம்மா எச்சிய தின்னம்மா பொத்திக்கிட்டு இருந்தமான் இருக்கணும். என்ன ஒருத்தனுக்கு அவுத்து நீ காமிச்சு புட்டு அங்க ஒண்ணுல செவரு பூரா தூக்கி உன்னை தூக்கி போட்டுட்டாங்க. உனக்கு அட்டாக் சொன்ன நீ என்ன 1 லட்சம் பெறுவியான்ற நீ யோசிக்கணும்ல. நீ என்ன என்னைய பத்தி யோசிக்கிற? நான் என்ன உன்னையோட சேர்ந்த ஆளா? நான் உன்னோட சேர்ந்துக்கிட்டு ரேட்டா பேசிட்டு இருக்கேன். பார்த்தப்பவே ஒருத்தன் என்கிட்ட பேசினேன், நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லி சொன்னேன். உனக்குத்தான் விளக்கம் கொடுக்குறேன், உனக்குத்தான் விளக்கம் கொடுக்குறேன். அப்ப சொல்லும் போது என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொல்றா, ஒரு 10 பவுன் செயின் கேளு, அவன் செஞ்சுட்டான்னா அப்புறம் உனக்கு வீட்டு எழுதி தர்றானு. எவனாவது ஏதாவது சொன்னா நீ நம்புவியா?
அவன் வீட்டை எழுதி தரேன். என் புருஷன் எனக்கு ராணி மாதிரி வீட்டை வச்சு கொடுத்துருக்கும் போது நான் எதுக்கு இது பண்றேன்? அவரு சூர்யா தான் ரொம்ப பெருசு ஓவியம்லாம் ஒரு நேரம் பேசினார்ல, அதுல தான் நான் போய் அவனை கலாய்ச்சி 10 பவுண்டு அப்படியே செஞ்சோட அப்படியே வந்து கொடுத்துருவாங்களாக்கு. நீ எல்லாம் ஓ வெல்விசன் உனக்கே தெரியாது, ஏன் வெல்விசன் எனக்கே தெரியாது, ரைட்டா? ஏன் வெல்விசன் உனக்கு தெரியாது, ஒன்னது எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னது வந்து ஊருக்கே தெரியும். அது எப்படி ஊரெல்லாம் கழுவி ஊற்றும் போது கீழே சாமான பொத்திக்கிட்டு உட்காந்துருக்குற ஊர் மேய்ச்சவளே? நான் என் வாழ்க்கை நீ பிச்சை வாங்கிக்கிட்டு இருக்கும்போது நீ பொத்திக்கிட்டு இருக்கணும். ஊரெல்லாம் பேசும்போது எதுக்குணும்? சும்மா தருவானா காசுன்னு உக்காந்துக்கிட்டு என்னமோ அந்த போட்டா மேட்ரு வச்சுட்டு ஓவரா சீன் போடுற. போட்டாவில் எண்டே கொடுக்க போறான், வெயிட் பண்ணு. அவன் எதுக்கு உனக்கு அனுப்பணும்? அப்ப நீ வாட்ஸ்அப் லிங்க்ல இருக்க போய் தானே அவன் கட 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 கடன்னு உனக்கு அனுப்புனியா? என் கண்ணு முன்னாடியே பார்த்தோம்ல, இப்படி காமிச்சிட்டு பெரிய என்னமோ உத்தம பத்தினி மாதிரி பாக்குற என்னமோ. அடியே இப்பதானே லேட்டஸ்டா ரேட்டு பேசுனேன். உன்னையெல்லாம் இன்னும் மூஞ்சி முகர தெறிக்க வந்து குத்து விட்டுருவேன். ஒத்துக்கிட்டு இருந்துரு. என்ன எதுக்காக ஏன் பேசுறாரு வைக்கிறான்றது என்னைக்கா இருந்தாலும் அடியே நீ போடி அனாத போனமா காணா போனமா வலிக்குது. இந்த பருத்தி வீரர்ல பேசல வலிக்குது, என்னைய ஒவ்வொருத்தரா போட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சாவுவாங்கல்ல, அது மாதிரிதான் சாவு. நீ சாவு அனாத போனமா. என் புருஷன் சாம்ராஜ்யத்தோட செங்கோட்டைக்கு வர்றியா? உன்னை கும்மி அடிச்சு போடுவாங்க. வர்றியா? அவர்லாம் சகல சாம்ராஜ்யத்தோட நீண்ட ஆயுசோட இருந்து இன்னும் பேரன் கல்யாணம்லாம் எல்லாம் பார்த்துட்டு எப்போ வருவாரோ என் ராசை என்கிட்ட வரும்போது நான் நல்லபடியா பாத்துக்குவேன். காசுக்காக நீ தான் அலைகிற. ஐயோ கேட்டுட்டாலே 1.5 லட்சத்தை கேட்டு விட்டாலே. யாரு வருமா பாத்துக்கிட்டு இருக்காங்க, யாரு வாய்ப்பாடம் படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள்ட்ட இந்த சொத்து அவங்கள்ட்ட இந்த சொத்து நீ எழுதணும். ஏன் துட்டிக்கிற? அடுத்த வெங்காயத்துக்கு அடுத்த ஆபரேஷன் ஏன் அலையிற? 100% உண்மை போடுறாங்களா என் உறவுகள். ஒன்னா மாதிரி எனக்கும் பேச தெரியும். கெட்ட வார்த்தை பேசினா தானே நீ எப்படி வந்தா எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க? நீ எச்சக்கலை உனக்கு நெஞ்செழுத்த இல்லாத நாதாரி நாயி. உனக்கே நெஞ்செழுத்த இருக்கும் போது அப்ப எங்களுக்குலாம் எவ்வளோ இருக்கும்? ஓசிச்சோறு திங்கிற உனக்கே இவ்வளோ ஆட்டம் ஆடும்போது உரிச்சோறு திங்கிற எங்களுக்கு எப்படி இருக்கும்? பொத்து டோக்கனை லாக் பண்ணு. கெட்ட வார்த்தையே பேச மாட்டேன். ஆனா நீ வாழ்ந்த கதையெல்லாம் நீ நல்லவ மாதிரி நிரூபிக்காத. ரேட்டே சும்மா தருவான்னா காசு 1 லட்சம் ஏசி ரூம்பு அது கூடயே இருடி. கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவேண்டி. நீ விட்டுட்டு போயிடாதடி சத்தியா. அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா எனக்கு ஆப்பு வச்சிருவேண்டி. ஆப்பு ஒண்ணு. அதுக்கப்புறம் கேஸெல்லாம் கொடுத்துரு. கார்ல எதுவும் போட்டா அதை ஏறினா தெரிஞ்சிரும். அதை நான் அப்படியே பதுக்கி வச்சிருவேன். ஆமா நான் பதுக்கி வச்சிருவேன் எங்க அம்மா வீட்டுல. என் யாராவது எந்த தங்கச்சி அக்கௌண்ட்லயாவது எடுத்து போட்டுக்கிறேன். ஏண்டி இவ்வளவு ஊழ வேலை பண்ணிட்டு ஏண்டி ஒரு சைடு துபாய்க்காரனை லவ் பண்ணி அது போதையில கலட்டி காமிச்சுட்டேன்டி. போதைக்கு முன் போதைக்கு பின். ஏக்கா நீ கொஞ்சமா நஞ்சமா பேசியிருக்க. அந்த அக்கா வந்து ஒரே ரெக்கார்டா போட்டுருச்சு. என்னதை விட்டா போட்டிருக்கு. அதுல ஒண்ணும் இல்ல. என்னுடைய ஆதங்கம் என் புருஷனை இழந்துட்டேன். அதுல நான் ஏதோ பேசியிருக்கேன் அவ்வளவுதான். அதுலயும் எடிட்டிங் கட்டிங் பிட்டிங் லைவ்ல போட்டது எல்லாம் சேர்ந்து வாட்ஸ்அப் கால் மாதிரி எல்லாம் மொத்தமா கொண்டு வந்து கரெக்ஷன் பண்ணிச்சு. இது என் பர்சனல். உன்ன மாதிரி பப்ளிக்ல உட்காந்து அடுத்த புருஷன் கூட ஆட்டையை போட்டுக்கிட்டுலாம் உட்காந்து பேசல, ரைட்டா? அது மாதிரி உன்னே மாதிரி இல்லை. நான் ரேட்டெல்லாம் பேசலப்பா. ரேட்டெல்லாம் நீ அந்த 10 பவுன் இது கொண்டு வரையா? நாங்கள் சும்மா அவனை கலாய்ச்சா அவனாவது இழிச்ச வாயினா உடனே பேசணும். ஒரே மாசத்துல ஒரே 15 நாள்ல அப்படியே 10-15 பவுன் நகையை அள்ளுன்னு அள்ளிடுவாங்க. உன்னைய மாதிரி 4 வருஷமா ஒரு இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு வாய்ப்பாடம் படிச்சாத்தே. அதெல்லாம் நீ வாய்ப்பாடம் படிச்சுட்டே இப்ப வாங்கியிருக்கிற. என் புருஷன் காசை பூரா உட்காந்துக்கிட்டு பஞ்சு பாடியா காசை பூரா செலவு பண்ணிக்கிட்டு பீச்சாத்துன்னு வயிறு எரியுதா? யாருக்கு? குடியாரி குச்சிக்காரி. நீ இதை எச்சையை திங்கிறவா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிற. உனக்குத்தான் இதெல்லாம் பந்தா. சொக்க வைக்கும் ஜொல்லரி, சொக்க தங்கம் ஜொல்லரிண்டு. என்ன லாக் பண்ணு. எங்களுக்கெல்லாம் இல்ல. நாங்கெல்லாம் பரம்பரை பணக்காரன். நீ இப்ப என் புருஷனால இந்த சொகுசு வாழ்ந்துகிட்டு இருக்க. இல்லன்னா ஏசி ரூம் கிடைக்குமா? அப்படியே கொஞ்ச நேரத்துல அக்காக்கு அப்படியே பிபி பிரஷர்லாம் ஏறிடும். ஏசி இல்லன்னா ஏசி அமர்த்திட்டு போயிட்டாரு. எனக்கு அப்படியே ஏன் விடுத்துருச்சுல. ஏண்டி வெங்காயச்சிருக்கி நீ எல்லாம் எங்கெங்க நின்றுகிட்டு இருந்த கேஸு ஒத்து
பேசுன்னு நினைச்சேன்னு வச்சுக்கோவே பேசிக்கிட்டே போய்கிட்டு இருப்பேன். வேண்டான்னு விட்டானா உண்டு. என் புருஷனை நான் எப்படி கொண்டுட்டு வரணும்னு எனக்கு தெரியும். நான் லாக் பண்ணு. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா அதிகாரத்துல அராஜகத்துல அப்படியே அண்ணாள் பறக்குது. பார்த்து பஞ்சு மாதிரி எரிஞ்சிட போகுது. பார்த்து ரொம்ப அப்படியே பொங்குற ஆளு மண்டையும் பாரு. அதான் சொன்னேன்ல, உனக்கு தெரியாது அவரை பத்தி, எனக்கு தெரியும். எந்த நேரம் டபார்னு வாங்குவாருன்னு. நீ என்ன 20 வருஷமா ஊர்மைய விட்டா ஊர்மை என்ன ஓம் புருஷன் உனைய செஞ்சதை நீ ஏன் புருஷனை சொல்றியா? நீ ஊர் மெஞ்ச உனக்கே இந்த கௌரவ வாழ்க்கையை கொடுக்கும்போது நான் உற்றார் உறவினர்களோ முன்னிலையில வந்தவ என்னை எப்படி பொத்தி பொத்தி வச்சுப்பாரு. உள்ளங்கையில வச்சு தாங்குனாருடி. அடியே குடியாரி குச்சிக்காரி என்னமோ என் புருஷன் என்னமோ நோய்வாய்ப்பட்டு கொடுத்தது மாதிரி பேசிட்டு இருக்க. வந்தேன்னு வச்சுக்கோமே கீழே இருக்கிற நரம்ப பிடிச்சி விக்குன்னு இழுத்து விட்டுருவேன். ரைட்டா? அது ஒண்ணுதான் ஏதோ இருக்குது. பார்த்துரு. என் புருஷன் கொட்டையை புடுங்க நினைக்க உன் நரம்ப அத்தை எடுத்துருக்கணும். விட்டு வச்சிருக்கேன். பொத்திக்கிட்டு இருந்துரு. நேற்றும் போய் பேசு இடத்துல எதுவுமே பேசாதே. அந்த லேடி பேசுற லிங்கை மட்டும் எனக்கு அனுப்புங்கன்னு இருக்காங்க. அனுப்பியிருக்கேன். இன்னைக்கு நீ பேசுனதே நான் அனுப்பியிருக்கேன். எச்ச 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 ஐயோ உன்னைய பார்த்து நான் போறாம எது திங்கிறதுக்கு? சத்தியமா நான் டம்மி பீஸு. திங்கிறதுல போட்டியில நான் தோத்துருவேன். இந்த திங்கிறதுல போறாம ஏண்டி நான் போட்ட வாழ்க்கையே நீ வாங்கி வச்சுக்கிட்டு நீ போறாமையில அண்ணல் பறக்குது. நாங்க டூயட்டு பண்ணி எங்களுக்கு மக்கள் கொடுக்குற கமெண்ட்ஸை பார்த்து நீ உனக்கு அண்ணு வாங்குதுடி. அண்ணல் பறக்குதுடி. என் புருஷன் மூஞ்சியை பார்த்தியா டூயட்ல? அப்படியே யதார்த்தமான ஒரு குழந்தைத்தனமான சிரிப்பு. போட்டாவை பார்த்தியா? இப்படி லட்டு மாதிரி இருக்கிற புருஷனை புடுங்கி வச்சு தேவாங்கு மாதிரி ஆக்கி வச்சுப்புட்டு நீ நல்லா இப்படி வந்த எலும்பும் தோல் ஒன்றும் இல்லை. இப்படி வந்த நீ இப்படி ஆக்கிட்டு என் புருஷனை நீ நக்கல் காமிச்சுக்கிட்டு தொஞ்ச கோழி வாழைப்பழம் தொங்கி போன வாழைப்பழம் ஏண்டி என் புருஷனை நார் அடிச்சுட்டு எச்சக்கலை எச்ச பொறுக்கி நீ எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்க. போதை போட்டிருக்கியா? பாத்துக்கிட்டு இருப்ப லைவ பார்த்து எங்க 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 பாத்தீங்களாங்க பார்த்து மீதி ஒரு கொட்டை இருக்கு. பிடிங்கி நீ விட்டேன்னு வச்சுக்கம்மா அவ்வளோதான். கொத்தோட முடி கைக்கு என் கைக்கு வந்துடும். இனிமே என் ராசா அங்கே இருக்கிற வரைக்கும் உயிர் சேதம் உடல் சேதம் பத்திரம். நான் தான் சொல்கிறேன்ல மொக்க வாங்குவடி. நீ தனியாக இருந்து கத்துவ கதறுவ அலறுவ. உன்னால என்னைய நீ ஜெயிக்க முடியாதுடி. என்னைய நீ சொல்லி என்னைய மட்டம் தட்டி நீ உயர்னு நினைக்கிறடி. வியூவர்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறடி. முடியாதுடின்னு சொல்கிறேன்ல. நீ தான் அசிங்கப்படுவ. சிக்காக்காகடா அப்படி இருக்கு நீ பேசிக்கிட்டு இருக்கிற. சிக்கா பையனா அந்த அளவுக்கு நான் கேனையனா என்ன? உனக்கு வர்ற கமெண்ட்ஸ் வச்சே உன் லட்சணம் தெரியும். இன்னும் ஏன் இந்த அத ஒரு டைலாக் சொல்லுவியே, இந்த உடம்ப சிக்கா பார்த்த உடம்ப பார்க்க கூடாது சிக்கா அப்படின்னு. ஆனா பிதிக்கி 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 ஐயோ 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 அப்பா பஞ்சு வாடி வெளியே தெரிச்சிரும் போல அந்த மாதிரி பிதிக்கிட்டு இருக்க. முகரை மூஞ்சி வரும் மூதேவி மனசு தடுமாறும். அந்த எந்த பயமே இல்லாம அவ்வளோ அழகா கேசுவலா உட்காந்து அப்படி பண்றாரு. அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷனே நல்லா இருக்கு. கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனசு அந்த சீன்லாம் அப்படி யதார்த்தமா அந்த ஒரு லுக்கு சிரிப்பு எவ்வளவு அழகா இருந்த மனுஷனை இன்னைக்கு உட்கார வச்சு ஆளு மண்டை மூஞ்சி முகரையும் பாரு. போய் சேர்ந்துருவேன். ஏன் நான் போய் சேர்ந்துட்டேன்னு நீ போய் சாகு. உனக்கு நல்ல சாவு வராது. அது மட்டும் தான் கன்ஃபார்மு. நீ என் புருஷனை சொல்ல நீ நடு ரோட்ல பப்பரப்பான்னு தண்ணியை போட்டு பொழக்கடின்னு பொழந்து மல்லாக கிடக்க போற. இங்கிட்டு ஒரு வண்டி இருக்க காலு ரெண்டையும் அப்படியே அந்த கவட்ட காலை ரெண்டையும் சரக்கு நீங்கிட்டு இழுத்துட்டு போகும். அப்படின்னு வாயில ஒரு ஏத்து. ரைட்டா? நீ வசனம் பேசு. ஆளு முகர கட்டையும் பாரு.